ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதுலேருந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோ வந்து மேக் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ அந்த வீடியோவே நம்ம வந்து மேக் பண்ணி போட்டுடலாம். இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பீட் மார்க் பீஸ்னு ஒரு பீஸ் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொத்தம் 2 ப்ரீசெட் இருக்கும். ஃபஸ்ட்டு பீட் மார்க் பீஸ்னு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகட் பீஸ்னு இருக்கும். 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மார்ஷல்ங்கிற ஆப்பில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் பீஸ்னு ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ப்ரீசெட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட் மார்க் பீஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை வந்து நீங்கள் ஷேகர் பீஸ்லேருந்து இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து வச்சுருங்க. பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்து ஒயிட் பாயிண்ட் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கன் பார்த்தீங்கன்னா இருக்கும் கீழே க்ரீன் கலரில். அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் ஐக்கன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் வந்து போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணால் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். நான் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். இப்போ கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் இமேஜை வந்து இன்னுமே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். அதில் 3வது ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷனையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜை கட் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணுற ஐக்கன் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோக்கும் ரைட் சைட் பார்த்த மாதிரி அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அந்த ஒயிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட்லைன் வந்து மூவ் ஆயிரும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 2 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இமேஜை. இப்போ கட் பண்ண அந்த இடத்துல வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க. அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எகைன் மேலே 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து போய்க்கோங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கன் பார்த்தால ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணி எகைன் பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண எல்லா இமேஜையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு தான் சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சிசி வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து பேஸ்ட் பண்ண போகிறோம்னா ஷேகட் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும் ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இன்னொரு ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷேகட் ப்ரீசெட்னு இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த ஏரோக்கு பக்கத்தால். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ பீட் மார்க் பீஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும் அந்த சிசி. ஓகே, இதை வந்து கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிசி வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் மொத்தம் 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். இந்த 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் நீங்கள் ஷேக் பீஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் பீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். ஒவ்வொரு இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே வரும், அதில் வந்து போய்க்கங்க. இதில் 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க, நான் சொல்கிற வரலும். ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல டபுள் ரெட் மார்க் பண்ணிப்பேன். அதாவது ஒரே இடத்துல 2 ரெட் மார்க் பண்ணிப்பேன். அந்த இடத்துக்கு அந்த பிளேஸுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரல நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட், அதாவது இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே டபுள் ரெட்னு மார்க் பண்ணிக்குதோ அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி எண்டு வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டா எல்லா எடிட்டும் முடிச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. செம்மையாக இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்ட்டிகள் ஆட் பண்ணிப்பேன், அதை நீங்கள் மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக. மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேர் ஐக்கானுக்கு செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சல்லி சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதை செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.